ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஸோ குறிப்பாக ஒர்க்கிங் உமன்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ இவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ண ஒரு வீடியோ தான். ஸோ அது அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டடி டிப்ஸ் வீடியோவாக அந்த வீடியோ இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இதற்கெல்லாம் முன்னாடி ஸோ வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்கே ஒரு கிரேட் சல்யூட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு 3 to 4 hours படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். கண்டிப்பாக ஒரு 3 to 4 hours படிக்கணும். ஸோ அடுத்து ஹேபிட் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயத்தோட படிக்கப்ப கொஞ்சம் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு காஃபி குடிக்கிறேன். காஃபி குடிக்கிறப்ப சும்மா மொபைல் பார்த்துக்கிட்டு காஃபி குடிக்கிறதுக்கு, இல்லை ஒரு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் அப்படிங்கிறப்ப சும்மா மொபைல் பார்த்துக்கிட்டு அதை சாப்பிட்றதுக்கு நான் ஏதோ முந்தின நாள் படித்ததை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே அதை பண்ணலாம். ஓகே தானே? ஏதோ ஒரு டீ காஃபி சாப்பிட்றப்ப இல்லை வேறு ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்ப மொபைல் பார்க்குறேன் அப்படிங்கிற டயத்தில் நான் முந்தின நாள் படித்ததை சும்மா அப்படியே லைட்டாக திருப்பி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு கோ த்ரூ, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நான் ரெகுலராக பண்ணுவேன், அந்த விஷயத்தோட படிப்பை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீட்டில் பண்ணுறது தானே, வீட்டில் சின்ன சின்னதை பண்ணுறப்ப ஏதோ ஒரு விஷயம் படிப்பை நான் உள்ளே ஏதோ இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா படிக்கிற நேரம் கம்மியான நேரம் அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ்டாக படிக்கிறப்ப அதை டக்குன்னு மறக்கவும் செய்யாது. அதே நேரத்தில் அதுலேருந்து இன்டைரக்டாக ஒரு கேள்வி வந்தால் கூட நம்மளால் ஈஸியாக அதை கண்டிப்பாக போட்டுற முடியும். கரெக்டு தானே? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கான்சன்ட்ரேட்டடோடு படிங்க. ஸோ கம்மியான டைம் படித்தாலும் கான்சன்ட்ரேஷனோடு படிக்கிறப்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ட்ராவல் பண்ணுறப்ப படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறப்பலாம் அந்த ட்ராவலிங் டைம் இருக்கும்ல, ஸோ அப்போல்லாம் மொபைல் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்போ ஏதோ படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து நிறைய பேரால் முடியாது, பட் பாசிபிள், இஃப் பாசிபிள். நான் சும்மா ஃபோன் தான் பார்க்குறேன் அப்படிங்கிற டயத்தில் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு பேப்பரில் கூட அப்படியே ஏதோ ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி முன்னாடி படித்ததை அதுக்கு முந்தின நாள் படித்ததை ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்டு அதை மட்டுமே கூட ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பார்த்தா கூட அது கூட பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரெகுலராக பண்ணுறோம்ல அந்த விஷயத்தை, முந்தின நாள் படித்ததை ஒரு சும்மா ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதுகிறேன், அதை மறுநாள் ட்ராவல் பண்ணுறப்போ அந்த ஒரு 10 நிமிஷத்தில் பார்க்குறேன் அப்படிங்கிறப்ப அதுவே எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்சால், ஸோ எல்லாமே நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாருக்கும் செட் ஆகாது. ஸோ முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் எப்பயுமே சொல்கிறது தான், ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும், மொபைல் யூசேஜை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். மொபைல் யூசேஜை கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ரொம்ப ஓவர் திங்க்லாம் பண்ணாதீங்க. நம்மளால் முடியுமா அப்படின்னு அந்த ஒரு டவுட்டே இருக்கக்கூடாது. ஸோ ஒரு வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஓவர் திங்க் பண்ணாதீங்க, ரொம்ப சிந்திக்காதீங்க, அதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து ஸோ டிப்ரெஷன் ஆகவே கூடாது. ஸோ ஒரு நாள் படிக்க முடியலை, இது வந்து நான் நினச்சதை இந்த டைம் டேபிளை என்னால் படிக்க முடியல, இந்த ஸ்டடி பிளானை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்லாம் டிப்ரெஸ் ஆகாதீங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செய்யும். ஸோ எதுனாலும் கடந்து வந்துடலாம். ஸோ டிப்ரெஸ்ட் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ அது நம்ம ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் டிப்ரெஸ் ஆகாமல் எவ்வளோ தூரம் படிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் முன்னாடி எடுத்து கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் ரிவிஷன். ஸோ இது ரிவிஷன் அப்படிங்கிறதே ரொம்ப யாருக்கு முக்கியம் அப்படின்னா, அந்த கம்மியான டைம் படிக்கிறவங்களுக்காக தான் இந்த ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கம்மியான டைம் தான் படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ரிவைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் தான் அது வந்து ரொம்ப பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நம்ம ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவை கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்மியான நேரம் படிக்கிறவங்களுக்கு தான் இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த ரிவிஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ ரிவிஷனுக்கு ஒரு டைம் கண்டிப்பாக ஒதுக்கிடணும். ஸோ அடுத்த விஷயம், கான்சன்ட்ரேட் மோர் ஆன் மேக்ஸ். ஸோ 2 தடவை எழுதியிருக்கேன். ஸோ அப்போ மேக்ஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. 20 to 23 கண்டிப்பாக வாங்கணும். 22+, 23+, அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு வந்து ஆகணும். ஸோ அப்போ ஒரு 22, 23 கொஷின் என்னால் கரெக்டாக போட்டுற முடியும் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும்ல. அது வந்து ஸோ இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் 50 லெசன் அப்படின்னு ஜிஎஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஜிஎஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 50 லெசன் சொல்லி போட்டிருப்போம். அந்த 50 லெசனையும் படிக்கிறப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு கான்ஃபிடன்ஸும் வருமோ, அது நீங்கள் அந்த ஒரு 22 கொஷின் என்னால் மேக்ஸில் எடுத்துட முடியும் அப்படிங்கிறப்ப ஒரு இதாக இருக்கும்ல, அதை காட்டியுமே வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து
நம்மளுக்கு இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு 50 லெசனை படித்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுது. அதை என்னால் ஒரு 22 23 கொஷின் போட்டுற முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தினால வர கான்ஃபிடன்ஸ் வந்து அதை காட்டி பெருசு. ஸோ அதனால் மேக்ஸில் 22 23 அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண இதெல்லாம் ஈஸியாக வரக்கூடியது தான். ஸோ அதனால் பை ப்ராக்டிஸ் கண்டிப்பாக அந்த 22 23 கொஷின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஈவன் 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் ப்ராக்டிஸ். ஸோ இதில் பிவைக்யூயும் வந்துடும். ஸோ எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். தமிழாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பிவைக்யூ பாருங்கள், டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ப்ராக்டிஸ் அப்படின்னாலே குறிப்பாக மேக்ஸ் தான். ஸோ மேக்ஸுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணும், ரெகுலர் ப்ராக்டிஸ். அப்போ டெய்லி ஒரு 5 கொஷின் 10 கொஷினாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுத்த விஷயம், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது படிங்க, அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவராவது படிங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளால் டெய்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிக்க முடியலன்னா கூட டெய்லி ஒரு 1 ஹவர் ½ அன் ஹவராவது படிங்க. இப்போ நம்ம விட்டது எல்லாத்தையுமே, அந்த டைம் எல்லாத்தையுமே நம்ம வீக் எண்டில் போய் நம்ம டேலி பண்ணிக்கலாம். வீக்கெண்டில் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் படித்து நம்ம வீக் டேஸில் படிக்க வேண்டியதெல்லாம் சேர்த்து படிச்சுக்கலாம். ஸோ அதனால் டெய்லி அப்படியே புக்கவே ஒரு நாள் தொடாமல் விட்டுறாதீங்க. ஒரு ½ அன் ஹவராவது எடுத்து படிக்க ட்ரை பண்ணிடுங்க. ஸோ அடுத்து ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸும் முதல்ல படிக்கணும். ஸோ என்ன அப்படின்னா, மற்றவங்களாம் ஒவ்வொரு யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த யூனிட்லேயும் அந்த டாபிக், எந்த டாபிக் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த டாப்பிக்கில் கொஷின் அதிகமாக வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாப்பிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு சில நேரம் இது வந்து ஒரு செயின்பா, இதுக்கப்புறம் இது நடக்குது, இதுக்கப்புறம் இது நடக்குது, இதுக்கப்புறம் இது நடக்குது, இப்படி போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த டாப்பிக்லேருந்து அதிக கேள்வி வருது அப்படின்னா டேரெக்டாக இதை போய் படிக்க முடியுமா அப்படின்னா அது கிடையாது. ஸோ இது 3ஐயுமே படிச்சுட்டு தான் அதை படிக்கணும். பட் இதுக்கு நான் லைட்டாக படிச்சுக்குவேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கம்மியாக கவர் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு மேலோட்டமாக படிக்கணும்னு சொல்கிறோம்ல. ஸோ மேலோட்டமாக அப்படின்னா சும்மா ரீட் பண்ணுறது அர்த்தம் கிடையாது, புரிஞ்சு தான் படிக்கணும். நான் படித்ததுலேருந்து கேள்வி வந்தால் என்னால் எழுத தெரியணும். பட் ரொம்ப இன்டெப்த்தாக படிக்காமல் ஓரளவுக்கு கவர் பண்ணிவிட்டு, இந்த 3ஐயும் கவர் பண்ணிவிட்டு, நான் இந்த டாப்பிக்கில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த டாப்பிக்கில் எனக்கு நோட்ஸ் அதிகமாக எடுக்கணும், இந்த டாப்பிக்கை நான் இன்டெப்த்தாக படிக்கணும். ஏன்னா கேள்வி இங்கேருந்து அதிகமாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த டாப்பிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி டாப்பிக்குக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ரொம்ப வந்து கொஞ்சம் இது பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு ஃபுல் டைம் படிக்கிறவங்க இந்தந்த யூனிட்லாம் நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், இந்தந்த யூனிட்டில் அதிகமாக கேள்வி வருது அப்படின்னா நீங்கள் அந்த டாப்பிக்குக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த யூனிட்டில் எந்த டாப்பிக்கில் அதிகமாக கேள்வி வருது அப்படிங்கிறத முதற்கொண்டும் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ அடுத்த விஷயம், பாலிட்டி ஐஎன்எம் யூனிட் 6. ஸோ யூனிட் 6 பேசிக்காக ஹிஸ்ட்ரி, தமிழ். ஏன்னா யூனிட் 6 இருக்கிற மேக்ஸிமம் கண்டென்ட்டு ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகும், இல்லை தமிழில் கவர் ஆகும். ஸோ ஹிஸ்ட்ரி வேர் டு ஸ்டடி வீடியோ போட்டிருப்போம், அதையும் பாருங்கள். 200 days ஸ்டடி பிளானும் இருக்கும். ஸோ அந்த 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ என்ன அப்படின்னா, பாலிட்டி ஐஎன்எம் யூனிட் 6 இந்த 3ஐயும் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஜிஎஸ் ஓரளவுக்கு நம்மளால் கவர் பண்ணி கொண்டு வந்துட முடியும். ஸோ ஐஎன்எம் படிக்கிறப்பயே நமக்கு யூனிட் 6 ஓரளவு கவர் பண்ணிடலாம், தமிழ் படிக்கிறப்ப நம்ம யூனிட் 6 ஓரளவு கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ அதேமாரி முந்தின நாள் படித்ததை மறுநாள் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த 3 யூனிட்டுக்கு மட்டுமாவது. இந்த 3 யூனிட் நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங் ஆகிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு ஜிஎஸ் நம்மளால் மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அடுத்த விஷயம், ஒரு 2-3 தடவை படித்ததுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, மற்றவங்களாம் ஒரு தடவை ரீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு 2 தடவை படித்ததுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னுமே ஒரு 2-3 தடவை நல்லா படித்ததுக்கப்புறம், ஃபஸ்ட் டைம் ஒரு ரீடு தான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் தான் படிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க. அப்போ தான் அந்த நோட்ஸு ஷார்ட் நோட்ஸாக இருக்கும், அதை நம்மளால் சீக்கிரம் ரிவைஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு இருக்கிற டைம் கம்மி அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ரிவிஷனுக்கும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் எடுக்கிறப்ப நோட்ஸ் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக ஷார்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த விஷயம், மெமரைஸ் பண்ணாதீங்க. ஸோ மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு இடத்தோட பேர் வருது, ஒரு பிளேஸ் வருது, ஒரு டேட் வருது, ஒரு லீடரோட பேர் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். பட் என்னால் இது ஒரு கான்செப்ட் தான், என்னால் புரிஞ்சு படிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தயவுசெய்து மெமரைஸ் பண்ணாதீங்க. ஸோ என்னால் புரிஞ்சு படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை புரிஞ்சு தான் படிக்கணும். ஏன்னா நம்ம படிக்கிறதே ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் அப்படிங்கிறப்ப நம்ம மெமரைஸ் பண்ணுற விஷயத்தெல்லாம் சீக்கிரம் மறந்துடுவோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்ததெல்லாம் என்னால் புரிஞ்சு படிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே புரிஞ்சு தான் படிக்கணும், மெமரைஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்த விஷயம், ரிவைஸ் பண்ண முடியாது அப்படின்னு தோன்ற விஷயத்தை தயவுசெய்து படிக்காதீங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அப் டு எக்ஸாம் முடிக்க நம்ம அதை கொண்டு வந்தே ஆகணும். இதை இன்றைக்கி படிச்சுட்டு நாளைக்கு மறந்துடுவேன் அப்படின்னா அதில் எந்த பயனும் இல்லை. ரிவைஸ் பண்ணி எக்ஸாம் முடிக்க கொண்டு போனோம், அப்போ தான் அதுலேருந்து ஒரு கேள்வி வருதுன்னா நம்மளால் கரெக்டாக எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்னால் எதெல்லாம் படித்து என்னால் ரிவைஸ் பண்ணி எக்ஸாம் முடிக்க கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் படித்து ரிவைஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகுங்க. அதற்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களாக படிச்சுக்கலாம். இல்லை நான் சும்மா வாசித்து வைக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ரிவைஸ் பண்ண டைம் இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம்
இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா ரிவைஸ் பண்ண டைம் இருந்தால் பார்ப்போம்னா நம்மளால் கடைசி மணிக்கு பார்க்கவே முடியாது. அதனால் எதெல்லாம் என்னால் ரிவைஸ் பண்ண முடியுமோ அதை முதல்ல படித்து அதை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். 3 தடவை எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தான் உங்கள் ஹெல்த்துமே. ஸோ உங்கள் ஹெல்த்தை பொறுத்து தான் உங்களோட படிப்பு இருக்க போகுது. ஸோ அதனால் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.